தர்மஸ்வனுஷ்டிதः பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயः ந உத்பாதயேத் யதிரதிம் ஸ்ரம ஏவஹி கேவலம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ நான் பக்தியே பண்ணட்டுமா, வேறு எதுவும் பண்ணக்கூடாதா? அடுத்த கேள்வி வரும். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க பக்தி பண்ணணும், நான் பக்தியே பண்ணிகிட்டு இருக்கணுமா சார், வேறு எதுவும் பண்ணக்கூடாது சார் நான் அப்படின்னு சொல்லு. யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. நீ என்ன பண்ணு, உன்னுடைய தர்ம தசை. ஆனால் எப்படிப்பட்ட புத்தியோடு செய்யணும் அப்படின்னா, இந்த தர்மமானது பகவானுடைய இன்பத்திற்காக, இது நான் பகவானை அடைவதற்காக அப்படின்ற புத்தியோடு என்ன பண்ணு, எல்லாத்தையும் உபயோகப்படுத்து. எல்லாம் அவருக்கு சொந்தம் புரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எடுத்து என்ன பண்ணும், நான் தொடமாட்டேன்ப்பா, எனக்கும் இது சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணும், எல்லாத்தையும் அவருடைய சேவையில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அது அடுத்த சொல்கிறாரு, தர்மஹ ஸ்வ அனுஷ்டிதா பும்சாம். பும்சாம்னா மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தர்மத்தை ரொம்ப சிறந்த வகையில் செய்கிறாங்க. தர்ம ஸ்வனுஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதா ஆசுயா ந உத்பாதயேத் யதிரதிம். ஆனால் நாம் செய்யக்கூடிய தர்மத்தினுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னா, என்ன பண்ணுமா, அந்த பகவான் மேலே நமக்கு பற்றுதல் வளரணும். அதுதான் இறுதி இலக்கு. நான் உத்பாதையே எதிரத்தையும் ஸ்ரமயேவகி கேவலம். அப்படி உற்பத்தி பண்ணல அப்படின்னா நாம் செஞ்ச எல்லா காரியங்களும் கடைசியில் ஜீரோவில் தான் முடியும்னு சொல்லி சொல்கிறேன். எல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி சொல்லலாம், ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண பின்னாடி அவர் கம்பெனியோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாரு. யூனிஃபார்மில் வந்துடுறார், காலையில் 9 மணிக்கு வந்துடுறார், அங்கே வந்து என்ன தம் பிரிண்டில் வந்து ப்ரெசன்ஸ் கொடுத்துட்றார், லீவ் எடுக்காமல் வர்றார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கார், அவருடைய இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறார், அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, பக்காவாக வந்து எழுதி எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுறார், எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு சம்பளம் கொடுக்கல. ஏன் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் சார் இருக்கேன், ஏன் சார் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது அப்படின்னா, என்ன நீ என்ன பண்ணவே இல்லை, உனக்கு கொடுத்த வேலையை செய்யவே இல்லை இல்லையா? 2 விதமான வேலை இருக்குது. ஒன்று நம்முடைய நித்திய கர்மா, இன்னொன்று நம்முடைய நைமித்திக கர்மா அப்படின்னு 2 விதமாக இருக்குது. இப்போ ஸ்டாஃப்ஸே இருந்தோன்னா எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. என்னது, காலைல சீக்கிரம் வருது, அதே போல் டைமுக்கு இருந்துட்டு போகிறது. இது எல்லாருக்கும் காமனான டியூட்டி. ஸ்பெசிஃபிக் டியூட்டின்னு ஒருத்தர் இருக்குது. ஸ்பெசிஃபிக் டியூட்டின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் மேனேஜராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேனேஜருக்கு இந்த டியூட்டி கொடுத்துருப்பாங்க, இந்த ரோல் கொடுத்துருப்பாங்க, இதை பண்ணாதான்ப்பா நீ மேனேஜர் அப்படின்ட்டு. இப்போ மேனேஜர் என்ன சொல்கிறார், மேனேஜரும் பியூனும் ஒரே மாதிரி, நானும் காலைல வரேன், உட்காடுறேன், டைம் எல்லாம் இருக்கிறேன், எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கிறேன், போகிறேன் அப்படின்னா, நீ வேணால் பியூனாக வேணா இருந்தால் அதை பண்ணிக்கோ. ஆனால் மேனேஜராக இருக்கணும் என்ன பண்ணும், அந்த மேனேஜருக்கான டியூட்டி பண்ணால் மட்டும்தான் பிரயோஜனம். நீ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சார் நானும் காலைல வரேன் சார், நானும் உட்காந்துருக்கேன் சார், நானும் அட்டண்டன்ஸ் கொடுக்குறேன் சார், நானும் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்கேன் சார், பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட இறுதி இலக்கை என்ன பண்ணல, நீ அடையவே இல்லை. அப்போ நீ மற்ற கர்மத்தை பண்ணி மற்ற செயல்பாடுகளை செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது. அதான் எங்கே சொல்கிறாரு, தர்ம ஸ்வனுஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயா ந உத்பாதயேத் யதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம். இந்த உலகத்தில் நம்மளை பகவான் எதுக்காக ஹையர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிடையாது, இந்த உலகத்தில் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. பகவான் மேலே பற்றுதலை வளர்த்துக்கிட்டு அவரை அடைவது அப்படின்ற அந்த இறுதி இலக்கு தான் பகவான் நம்மளை இங்கே ஹையர் பண்ணியிருக்கார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மற்ற விஷயத்திலேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் நான் அடிக்கடி கொடுப்போம் இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து இங்கேருந்து நம்ம கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு கூட பேசியிருந்தோம். இங்கேருந்து சென்னை போகணும் முடிவு எடுத்துட்டாங்க 2 பேர். ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டார், ஒருத்தர் இங்கேயே இருந்துட்டார். அப்போ ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கும் இந்த கோயிலேருந்து சென்னைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரே தூரம் தான். ஒருத்தர் சொல்ல முடியாது, நான் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. நீ ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருக்க, ஆனால் என்ன பண்ணுற, ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு போய் சேரல, இப்போ பிரயோஜனம் கிடையாது. நான் இங்கே இருக்கேன், கோயிலில் இருக்கேன், நீ ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த உலகத்தில் நாம் எல்லா விதமான கடமைகளை சரியாக செஞ்சாலும் அந்த கடமைகளோட இறுதி இலக்கு என்ன அப்படின்னா பகவானை அடையிறது அப்படிங்கிற விஷயம். அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா நாம் செஞ்ச எல்லாம் என்னதான் இது, கடைசியில் ஜீரோவில் போய் முடிஞ்சிருது. எல்லாம் செஞ்சிட்டோம், என்னது தோசை ஊற்றுறதுக்கு இல்லை, வந்து பொங்கல் செய்கிறதுக்கான எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். அரிசி கழுவுறது, பழப்பு கழுவுறது, வெள்ளத்தை விடைக்கிறது, நெய் வாங்கி வைக்கிறது, முந்திரி திராட்சை வாங்கி வைக்கிறது, எல்லாம் வச்சாச்சு, அடுப்பேற்றி வச்சாச்சு. என்ன பண்ணல, மிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கோம். எல்லாம் வாங்கி வச்சுட்டு பொங்கல் ஆகிடுச்சா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சார். என்ன பண்ணியிருக்க, ரெடி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும், ரிசல்ட் வரணும் இல்லையா? ரிசல்ட் வரலாம், பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம். கடைசியில் என்ன பண்ணும், ஒருத்தன் மோக்ஷம் அப்படின்னு இந்த நிலைக்கு வந்து சேரணுமா. இந்த நிலைக்கு வரல அப்படின்னா மனித வாழ்க்கையினுடைய இறுதி இலக்கை நம்ம அடையலை அப்படின்னா நம்ம செஞ்சது எல்லாம் என்னதான் பிரயோஜனமற்றது அப்படின்னு சொல்கிறோம். மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4 விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்றத புருஷார்த்தங்கள்.
மனுஷனுடைய ஒவ்வொரு மனிதனால் அர்த்திக்கப்பட வேண்டியது, தேடப்பட வேண்டியது சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு மனுஷன் இந்த 4 விஷயம் தேடணுமா. ஆனால் இன்றைக்கி மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, 2 விஷயம் தேடுறாங்க. தர்மத்தை விட்டுட்டாங்க. அர்த்தம் காமம், அர்த்தம் காமம். பொருள் சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு எனக்கு சார் வீடு கட்டும் போது சார் எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் கிளாஸாக உள்ளார இன்டர்னல் இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கணும் சார். செகண்ட் ஃப்ளோரில் எனக்கு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சு கொடுத்துருங்க சார். தேர்ட் ஃப்ளோரில் எனக்கு நல்ல ஒரு ஜிம்மு, அப்புறம் விளாட்றதுக்கு எல்லாம் வேணும் சார். எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். பேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வேணுமா வேணாமா? கண்டிப்பாக பேஸ்மெண்ட் இருக்கணும். பேஸ்மெண்ட் இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லா இருக்கணும், செகண்ட் ஃப்ளோர் நல்லா இருக்கணும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது போல் வாழ்க்கையினுடைய ஃபஸ்ட்டு பேஸ் என்னது? தர்மம். தர்மம் இல்லாமல் அர்த்தமோ காமமோ ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இன்றைக்கி சந்தோஷமாக இல்லாததுக்கான காரணம் என்னது? மக்கள் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் ஒரு வயசானவரை கூப்பிட்டு கேட்டால் எப்படிப்பா இருக்கு? ஒரு துண்டு தான் போட்டிருப்பார், கீழே ஒரு துண்டை கட்டிகிட்டு இருப்பார். எப்படி வரும்? எனக்கு என்னப்பா பகவானுடைய கருணையில் என்ன பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு எப்படா இருக்கு? ஏன் கேட்குறீங்க? ஒரே பிரச்சனை, ஒரே டென்ஷன். சின்ன வயசுலேருந்து வயசான கிளம்ப வரை என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? ஒரே டென்ஷன். என்ன தான் முன்னேறிட்டு இருக்கோன்னு ஒன்றும் புரியல. மக்கள் சொல்லி எங்கே பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் வேர்டு தான். காரணம் என்னது? மக்கள் தர்மத்தை விட்டுட்டாங்க. தர்மத்தை விட்டுட்டு வெறும் அர்த்த காமன்னு ஓடிட்டு இருக்கிறனால சந்தோஷம் கிடையாது. ஸோ மனிதன் என்ன பண்ணும்? தர்மத்தை முதல்ல சம்பாதிக்கணும். தர்மத்தை எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா, நிறைய பகவான் என்ன பண்ணும், அதனால என்ன பண்ண முடியும்? அர்த்தத்தை சம்பாதிச்சு அந்த அர்த்தத்தினால தான் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ தர்ம காமக அர்த்த மோக்ஷா அப்படின்னு என்ன பண்ணும்? பிரிச்சுக்கணும். இது ஒருவன் தர்மம் செய்வதற்காக ஆசைப்படணும், ஒருவன் பணத்தை மோட்சத்துக்காக செலவு பண்ணும். தர்ம அர்த்த காம மோட்சம் இருக்கு இல்லையா, இதை இப்படியே வளர்த்துறாதீங்க. தர்மம் அர்த்தம், நான் எதுக்கு தர்மத்தை பண்ணுறேன்? சம்பாதிக்கிறதுக்கு நினச்சிடாதீங்க. அதையும் சொல்கிறாங்க நம்மளுக்கு. இப்படி 2 இருக்கு இல்லையா, ட்வின்ஸ் இருக்கு இல்லையா, ட்வின்ஸை இப்படி சேர்த்து வளர்த்துறாதீங்க. ட்வின்ஸை மாற்றி போட்டு வளங்க. எப்படி? ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணன் இப்படி தானே பிறந்தாங்க. ராமாயணத்தில் பார்த்தோன்னா எப்படி பிறந்தாங்க? முதல்ல ராமர் பிறந்தார், அதுக்கப்புறம் பரதன் பிறந்தார், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பிறந்தார், அதுக்கப்புறம் சத்ருகுணர் பிறந்தார். ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணர். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம்? ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர் இல்லையா? 1 2 3 4 நம்ம எப்படி சொல்கிறோம்? 1 3 2 4 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 3 என்ன அர்த்தம்? தர்ம காமஹ. 2 4 என்னது? அர்த்த மோக்ஷா. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். காமம்னா என்னது? ஆசை இல்லையா? ஸோ எதுக்காக ஆசைப்படணுமா? தர்மத்தை செய்வதற்காக ஆசைப்படணும். அறம் செய்ய விரும்பு. நாம் தமிழர், நாமே தமிழர், நாம் தான் தமிழர் இங்கே இருக்கே, ஆத்திச்சூடியிலே இருக்கே, யாரும் கற்றுக்கிறது கிடையாது. அறம் செய்ய விரும்பு. அப்போ பணத்தை எதுக்காக செலவு பண்ணும்? அர்த்த மோக்ஷான்னு சொல்லிடுற இல்லையா? 2 நாள் என்னது? அர்த்த மோக்ஷம். நம்ம கிட்டக்கூடிய பணத்தை எதுக்காக செலவு பண்ணுமா? மோட்சம் அடைவதற்காக செலவு பண்ணும். ஸோ இப்படி என்ன பண்ணுங்க, குழந்தைகளை மாற்றி வளர்க்க தெரிஞ்சுக்கோங்கன்னு ராமாயணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சால் ராமலக்ஷ்மண பரத சத்ருகன் சொல்லிடுறோம். ஆனால் ராமலக்ஷ்மண பரத சத்ருகன் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது இப்படி மாற்றி புரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குல்ல ராமாயணத்தில். நமக்கு இதெல்லாம் தெரியாது. ராமாயணமா ஏதோ கதை, யாரோ யாருக்கு முன்னாடியே ஓடினாங்களா, யாரையோ தூக்கிட்டு போனாங்களா, யாரையோ கொன்னாங்களா, நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது. ராமாயணம் அப்படிங்கிறது ஆதி கவி இல்லையா, ஆதி காவியம். வெளியில் பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும், வெறும் கதை மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தோன்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்த நாளுக்கு